just start shooting. That's right. இப்போ சாப்பாட்டுக்கு என்ன சாப்பிட்டுருக்கீங்க இப்போலாம்? சாதம் வருது. சரி வருதா? காலம்புற ராத்திரிக்கு பால் மட்டன் சாதம். என்ன டைமில் வருதோ இல்லையா மாமி? ஒரு ஆள் வச்சுருக்கேன். சரி சரி. இப்போ வரும் இன்னும் 4 மணிக்கு வந்துட்டு போயிருக்கா. பால் காய்ச்சி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு போயிருக்கா. நம்ம ஐயாரங்க பகவானும் ஏற்பாடு பண்ணி நமக்கு எனக்கு கணேஷ் மூலியமா மனசு கொடுத்து அவர் தான் கவனிச்சுட்டு வர்றாரு. எல்லாமே கவனிக்கிறா. பாட்டி, முதல்ல நீங்க சின்ன வயசுல வந்து பகவான் எப்ப நீங்க வந்து பகவானை பத்தி எப்படி நீங்க கேள்விப்பட்டேன்? நான் வந்து இது கேள்விப்பட்டு தான் என்னத்துக்கு வந்தோம். அப்போ எங்கிட்ட இதுக்கு வந்தோம். பகவானை பார்த்துட்டு பகவான் நான் இங்கே இருக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு. இங்கே இருக்கிறவங்க இதுவான்னு சொல்றதுல போகணும்னு சொல்றதில்ல. பிரார்த்தனை எப்படி அவ்வளோ நடக்கும் போ அப்படின்ட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கேன். சரி போய் உட்காரு அப்படி தலையா சரி போய் உட்காரு அப்படின்னு. அதுலேருந்து நான் பகவானை மனசு அடைக்கிட்டு காலம் தள்ளிட்டு. அதான் இருக்கிறதுன்னு சொல்றதில்ல, போறதுன்னு சொல்றதில்ல. உபதேசம் முடியுன்னு. ஓஹோ, உபதேசமா பெரிய பாட்டுக்கு நம்பிக்கை வாங்கிட்டு போகிறதுக்கு, பெரிய பாட்டுக்கு வாங்கிட்டு போகிறதுக்கு. சரி உட்காரு அப்படி பண்ணேன். அதில் நாங்கள் காய்கறி பண்ணிட்டு இருந்தேன். போய் காய்கறி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அங்கேயே இருந்தேன். என்னமோ எல்லாம் 82வது வயசு, 85 வயசு, 15 வயசு என்னமானேன். பகவானை பத்தி ஏதாவது சொல்லுங்க. பகவான் என்ன மாதிரி ஆளு பகவான் சொல்லுங்க. பகவான் யாரு, எந்த மாதிரி ஆளு? பகவான் யாரு? இல்லையே கவனம் மாற்றி மாற்றி தான் பேசும். பாட்டி பாட்டி பகவானுடைய பார்வையை பத்தி சொல்லுங்க. நீங்க தான் ஹால்ல நிறைய தடவை பார்த்துருப்பல பகவானை. சோஃபால தான் உட்காந்துருப்பார் பகவான். சோஃபால தான் உட்காந்துருப்பார். எப்படி உட்காந்துருப்பார் சொல்லுங்க. ஜம்னு உட்காந்துருப்பார். பின்ன சாஞ்சிட்டு உட்காந்துருப்பாரா? இது இருக்குது தலைகாணி ஒரு சமயத்துக்கு சாஞ்சிட்டு உட்காந்துருக்கேன். அப்படி பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். மறுவால வெளியே போட்டோன்னாக்கா கையில் கிட்ட இருக்கிற கம்பு கொடுத்தாக்க வெளியே போயிட்டு வந்து மறுபடியும் சாஞ்சிட்டு உட்காந்துருக்கேன். அன்னையும் படுக்காது. காலை இப்படி படுக்க வச்சு என்னட்டா ஒந்திச்சு படுத்துட்டு இருக்கேன். வாசலி படுத்துட்டு. சரி. உபதேசம் கொடுக்கணுமா, பெரிய பாத்திரம் கொண்டு வந்துருக்கு வாங்கிட்டு போகிறதுக்கு. இருக்கு அவளை இருன்னு சொல்கிறது, பரவாயில்ல போன்னு சொல்கிறது. அவள் அப்படி எப்படி அப்படி நடக்கும் போ அப்படி அப்படின்ட்டு. பகவானுங்க என்ன பண்ணு பகவானே மருந்து பேசு. ராகுபகவான் பகவான் சொன்ன இப்படி இருக்குமா, அப்படி இருக்கும், இப்படி இருக்கு, அப்படி இருக்கும், இப்படி பேசு, அப்படி பேசு. இதெல்லாம் மேலே இப்போ கூட தான் நினச்சிட்டு படுத்துட்டு இருக்கேன் நான். பகவான் உங்களுக்கு கொண்டு வந்து விட்டுருக்குது. பகவான் நினச்சி இப்படி கிடக்குறேன்னு என்ன பண்ண. பகவான் இப்படி சொல்லு, எப்போ போட்டால் அடான்னு சொல்லி எனக்கு இப்படி சொல்லு, அப்படி சொல்லுவோம், இப்படி பேச, அப்படி பேசுவோம். அப்படியா? சொல்லுங்க. இப்படி சொல்லணும். எப்படி சொல்லும்? என்ன இந்த கிருஷ்ணசாமி தான் கூட பேசுவார். ஆமாம், கிருஷ்ணசாமி. ஆமாம், அவரையும் பார்த்து பேசணும். அவர் கூட பேசுவார். என் கூட பேசுறியே பார்க்குறேன்னு நினைக்க மாட்டா. கூட பேசுறது பார்க்குறேன்னு நினைக்க மாட்டா அப்படின்னு சொல்லுவேன். சிவானந்தம் மாதவ பேச மாட்டார். கூட பேசுவார். எடுத்து பேசுவார். கூட பேசுறியே பார்க்குறேன்னு நினைக்க மாட்டா அப்படின்னு கேட்கும் பகவான். இப்போ அதான் நினச்சிட்டு தான் போட்டுட்டு இருந்தேன். மாதசாமி முதல் நான் வர காலத்தில் மாதசாமி இருந்தார். அப்புறம் மாதசாமி ரங்கசாமி 2 பேர் இருந்தாங்க, மாட்டி இருந்தாங்க. அப்புறம் தான் கிருஷ்ணசாமி சச்சியானந்தம் இருந்தார். அவர் கேரளம் ஆகிட்டார். சச்சியானந்தம் மலையாளி. அது பல்லகரில் உரமாக தான் அவர் வச்சுருக்காங்க. இதுதான் கூட எடுத்து பேசுறது கிருஷ்ணசாமி தான். ஆனால் பகவானும் அதுக்கெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் பொறுத்துன்னு இருக்கும்.
ஆமாம் கூட பேச பார்க்குறேன்னு நினைக்க மாட்டேன். கூட பேசலையே பார்க்குறேன்னு நினைக்க மாட்டேன். அப்படின்னு தான் தெரியுது. வேற ஒன்றும் சொல்லாது. இருக்காள் இருந்து சொல்கிறது பரவாயில்ல போன்னு சொல்கிறது. அவள் புறாடு எப்படி நடக்கும். இதே பாரு நின்றுட்டு இருக்கிறேன். சரி போய் உட்காரு போயிட்டு என்னமோ எல்லாம் பூஜா போச்சு. இப்போ நான் இருக்கட்டும் அமைதியாக இருக்குது. அப்போ அப்பா இது இடம் ஓங்கி வளருதுன்னு வச்சுங்களேன். எது நம்ம ஆசிரியர் சொல்கிறேன். ஓங்கி வளருதுன்னு இருக்க ஓங்கிட்டு பகவானுக்கு சக்தி இருக்க ஓங்கும் அருணாச்சலம் என்று அறி. காட்டு வாரம் போச்சான் மனுஷத்துக்கு. அங்கே ஒரு பறித்து புல் பாட்டுட்டு அவளுக்கு மகன் இங்கே போயிட்டானா. வாடா மகனே அப்படின்னு கிட்ட வந்து பாட்டுட்டு முன்னாடி எனக்கு ஒரு புல் இருந்தால் இங்கே போயிட்டான் ஜாமின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. முள் பொறுக்கின்ற காலில் முள் தச்சுடுச்சான் பகவானுக்கு. அவள் வந்து என்ன இந்த பாடையில் வைக்க சிவான்னு ஒரு தவறு இருக்கக்கூடாதா அப்படின்னு நான் இங்கே இருக்கிற கிருஷ்ணன் வேற கிட்ட அப்படியே சொன்னால் அப்படி இருக்கு கேட்குறாங்க. நாங்கள் அடுத்த பாடையில் வைக்க சொன்னேன். சிவான்னு இருக்க சொன்னேன். ஒரு வருஷம் பண்ணினா ஆங்காரத்தை பாடையில் வைக்க சிவான்னு ஒரு தவறு. ஆங்காரத்தை பாடையில் வைக்க சொன்னா சிவான்னு இருக்க சொன்னா சிவான்னு உபதேசம் பண்ண அப்படின்னு இது எங்கள் அப்பா மறந்துட்டாரு. எங்க மறைஞ்சிட்டாரு? இங்கதான் அதான் உங்களோட ஹிருதயத்துல இருக்காரே. அது மட்டும் இல்லை. நான் பகவான் இப்படி சொல்லு அப்படி சொல்லுன்னு யாரும் நினைக்க மாட்டேன். பகவான் முள்ளத்தில் எப்போ போட்டாலும் சொல்லிட்டு இருக்குது. ராகும் போகலும் கூடாதுன்னு நினச்சிட்டு படுத்துட்டு இருந்தேன். என்ன நீ வந்துட்டேக்கவா அந்த அம்மாவோட சண்டை போடுவோல. யாரு? கோலம் போட்டுக்க மாட்டேன். எனக்கு விசேஷ நாள் நான் தான் கோலம் போட்டு வருவேன். பகவான் பட்டுருக்கு வெளியே போயிட்டு ஒரு 2 மணி பகவான் பட்டுருக்கு போட்டு வந்து கோலம் போடுவேன். சரி. பகவானுக்கு எழுந்து 2 மணிக்கு எழுந்து வெளியே போகும்போது. ஆமாம் 2 மணிக்கு எழுந்து வெளியே போகும். ஓய் மிதிக்க அவள் ஏதோ கஷ்டப்பட்டு கோலம் மிதிக்காத ஓய். என்ன நீ வந்துட்ட அந்தம்மான் சண்டை போடுவோல அப்படின்னு சொல்லுவேன். ஓ அவர்கிட்ட வேற யாராவது என்ன தவிர போட்டாக்கா. ஓஹோ கோலம் போட வந்து என்ன நீ வந்துட்ட அந்தம்மான் சண்டை போடுவோல. என்ன கருணை. என்ன நீ வந்து அந்தம்மான் சண்டை போடுவோல. இருக்கிறவாள் இருந்து சொல்கிறது போகிறவாள் போன்னு சொல்கிறது இல்லை. அவள் புறாட்டம் எப்படி அப்படிதான் நடக்கு நன்னு வந்து எனக்கு புறாட்டம் பக்கானுடைய அக்காரு எல்லாரும் அங்கேருந்து ஓடி ஆடுவேன். எங்கள் ஈசானத்துக்கிட்ட இருப்பேன். நீங்கள் ஈசானியில் இருந்தீங்களா? ஈசானத்துக்கிட்ட அங்கே ஒரு மரத்தில் இருந்தேன். இடம் இல்லாத. ஓ சரி. ஒரு தின்ன மேலே பூ கட்டி கோயிலுக்கு கொடுத்துட்டு இருந்தேன். பெரிய கோயிலுக்கு பூ கட்டி கோயிலுக்கு கொடுத்துட்டு இருந்தேன். சரி. இங்கே வந்து பகவான் பாட்டுங்க சங்கி கையில் பூ கட்டி கொண்டு வந்துடுது. ஆசிரமத்தை கூட உட்காந்து கட்டி வச்சுட்டு போகும்போது கோயிலுக்கு கொடுத்துட்டு ஈசானி மடம் தூரம் இருக்குது. அங்கே போயிடும். ஒரு தின்னமலை குடிக்கிறேன். தட்டி கட்டி ஒரு பெண்ணில் குடிக்கிறேன்னு அவர்கிட்ட கட்டி கொடுத்துருந்தாரு. சாப்பிட்டுக்கிட்டாரு போயிட்டாரு. சாப்பிட்டுக்கு தெரியுமா உங்களுக்கு? நன்னா அவர் நான் வந்த போய் தானே வந்தார். அவர் ஜன்னல் ஓரம்னா உட்காருவார். ஜன்னல் ஓரம் இந்த பக்கம் இது கட்டிக்கின்னு. ஆமாம் பெல்ட் கட்டின்னு உட்காருவார். ஜன்னல் ஓரம்னா பகவான் ஒரு ஜன்னல் ஓரமாக உட்காருவார். 2 மலைக்க இதுக்கிட்ட இல்லை பீருக்கிட்ட எல்லாம் பொய்யா எல்லாம் இருக்குது. பொய் ஒன்றும் போகல. எல்லாம் இருக்குது. பொய்யா போகல. அவனே சிவனேன்னு இருங்க அப்படின்னு. அவனேன்னு சொல்லிட்டு சிவனேன்னு இரு அப்படின்னு யாருன்னா கேட்குற வாழ்க்கை. அவனேன்னு சொல்லிட்டு சிவனேன்னு இருங்குமா? அவனே எல்லாம் அவன் செயல்னு. அவனேன்னு சொல்றதை விட சிவனேன்னு சொல்லுங்க அப்படின்னு. அவனேன்னு சொல்றதை விட சிவனேன்னு சொல்லுங்க. என்ன கருணை என்ன இது.
போகும்போது ஒரு பாட்டுட்டு போட்டு வெளியே போகும்போது அப்படியா? சுற்றி போகும்போது போகும்போது ஹாலுக்குள்ள ஒரு பார்வை. வெளியே 1க்கு 3 மணிக்கு போகும்போது ஆமா சாப்பிட்டு வரும்போது ஒரு தடவை போயிட்டு வந்துடுவேன். ஆமா. அப்புறம் 3 மணிக்கு ஒரு தடவை போவேன். சுற்றி பாட்டுக்கிட்டே போவோம். சுத்தி வர சுற்றி பாட்டுட்டு போய் அப்பாட ஒரு சமயத்துக்கு அப்பாடான்னு வந்து உட்காரும். அப்பாடான்னு சொல்லி உட்காரும். கையில் தடி வாங்கிக்குவேன். கையில் கோவில் போடலையே அதை கூட போகிறவா வந்து வாங்கி வச்சுக்குவாங்க. இது காலை துடைப்பாங்க. காலை துடைப்பாங்க. காலை துடைப்பாங்க கிட்ட காலை துடைச்சிக்கிட்டு இப்படி சாஞ்சி உட்காரும்போது அப்பாடா அப்படின்னு உட்காருவோம். என்ன கருணை என்ன எங்கள் அப்பா அம்மா எங்கேயும் மறக்கல. போட்டாலும் எங்கள் இருதில் இருந்துமே இருக்கிறாரு. இப்படி செய்யல அப்படி சொல்லி பார்த்துக்கிட்டு நினச்சிட்டு படுத்துட்டு இருக்கிறேன். அப்புறம் எனக்கு அநாட்டிக்கு யார் அதை ஆசிரம் எனக்கு சவரேஷன் பண்ணுவேன். என்ன செய்ய வரேன்னாரு வந்திருக்காரு ஊருக்கு. அவர் ஊரில் இல்ல எழுப்புறோம். ஊர்ல தான் இருக்கார். ஊர்ல தான் இருக்கார் சொல்றேன் நான். இப்போதான் ஒன்றும் இல்லை. இப்போதான் வந்திருக்காரு. ஊர் 3 மாதம் இல்லை. ஆமா இல்ல இப்போ இங்க தான் இருக்கார் இப்போ. நேற்றுக்கு அன்றைக்கே வந்தான்னு சொன்னாங்க. சரி பாட்டி நீங்க படுத்துக்கோங்க. பாட்டுக்கு அப்படின்னாருன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சடங்கு விடுறாங்க. ஒரு மாதம் அங்கே தான் போயிருக்கிறாங்க. ஓஹோ. குளிருது இல்லை பாட்டி? கொஞ்சம் குளிருது இப்போ. ஆமாம் நிறைய குளிர். குளிர்காலம் பனிக்காலம். ஆமா பனிக்காலம். பகவான் கூட வந்து கொஞ்சம் பனிக்காலத்துல மேல போர்வை போட்டுக்குமா?